திருமாவளவன் மீது பெரிய அளவில் வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் திமுகவோட ஒரு அடிமையாவே போயிட்டாரு. திமுக மேலேயே எந்த ஒரு விமர்சனமும் வைக்க மாட்டாரு, எதிர்த்து பேச மாட்டாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனம் நீண்ட காலமாவே வந்துட்டு இருக்கு. போராட்ட அரசியலை மட்டுமே முன்னெடுத்து மக்களுக்கு அறிமுகமான தலைவர்கள் என்று சில பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தலைவர்களில் ஒருவராகத்தான் திருமாவளவன் அறியப்பட்டார். எனவே அவரை பார்த்து திமுகவுக்கு அவர் ஜால்ரா அடிக்கிறாரு, திமுகவை பார்த்து அவர் வந்து பம்புறாரு, பயப்படுறாரு. திருமாவளவனின் சிறப்புகளை மற்றவர்கள் பேச வேண்டும், அதுதான் அவருக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான விஷயமாக இருக்க முடியும். ஏன்னா இன்றைக்கு புதிதாக கட்சி ஆரம்பித்தவரை பார்த்து இவர் முதலமைச்சராகி விடுவார் என்று எழுதுகிற எந்த ஊடகமாவது திருமாவளவன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வேண்டும், அவர் ஆவாரா ஆக மாட்டாரான்னு ஏதாவது ஒரு தொலைக்காட்சி விவாதம் நடத்துவானா? பெரிய அளவில் பாமக திமுக கூட்டணியில் இருக்கணும் விரும்புறாங்க. இதன் காரணமாக விசிகேவை வந்து கொஞ்சம் நிராகரிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதனாலதான் இப்போ விசிகே தலைவரான திருமாவளவன் இந்த ஒரு மேடையை பயன்படுத்தி திமுக கிட்டேயே சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்றாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வருது. அது எப்படி பாக்குறீங்க? அதுக்கான வாய்ப்புகளை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சார், திருமாவளவன் மீது பெரிய அளவில் வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் திமுகவோட ஒரு அடிமையாகவே போயிட்டாரு. கூட்டணி அப்படின்ற பெயரில் எந்த ஒரு திமுக மேலேயே எந்த ஒரு விமர்சனமும் வைக்க மாட்டாரு, எதிர்த்து பேச மாட்டாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனம் நீண்ட காலமாகவே வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெறும் எம்பி சீட்டுகளுக்காக அவர் வந்து இந்த கூட்டணியில் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள். இதுக்கு அவர் இப்போ பதிலடி கொடுத்திருக்கிறாரு, பதில் கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாரு. கருத்துக்கள் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? திருமாவளவன் தேர்தல் அரசியலுக்காக மட்டுமே இந்த பாதையை தேர்ந்தெடுத்தவர் அல்ல. அவர் ஒரு சாதி ஒழிப்பு போராளி. மதுரை மண்ணிலே காவல்துறையிலே தடயவியல் நிபுணராக அவர் வேலை பார்த்து கொண்டிருந்த 90களினுடைய தொடக்கத்திலே மிக தீவிரமாக தென் மாவட்டங்களிலே ஜாதி வெறி பற்றி எரிந்து கொண்டிருக்கிற, கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிற பகுதிகளிலே போய் ஜாதி கொடுமைகளுக்கு எதிராக வந்து களமாடிய ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி அவர். அப்படிப்பட்ட திருமாவளவன் தொடக்க காலத்திலே தேர்தல் பாதையவே தேர்ந்தெடுக்கவில்லை. தேர்தல் பாதை திருடர் பாதை என்று அவர் பேசிக் கொண்டிருந்தார். அவர் மீது பல்வேறு வழக்குகள் அன்றைக்கு போடப்பட்டது. குறிப்பாக ஜெயலலிதா அவர்களினுடைய ஆட்சியினுடைய தொடக்க காலம் அது. இவர் மீது பல்வேறு வழக்குகள் போடப்பட்டது. 2000க்கும் மேற்பட்ட வழக்குகள் அவருடைய அமைப்பின் மீது இருந்தது என்று அன்றைய காலகட்டத்திலே விடுதலை சிறுத்தைகளை சார்ந்த முக்கிய நிர்வாகிகளின் இடத்திலே சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட அரசியலை நிகழ்த்திய அவரை மூப்பனார் தான் தேர்தல் பாதைக்கு கொண்டு வந்தார். நீங்கள் இப்படி கத்திக்கொண்டே இருந்தால் ஒன்றும் ஆகப்போவதில்லை, உங்களுடைய குரல் சட்டமன்றத்திலே ஒலிக்க வேண்டும், நாடாளுமன்றத்திலே ஒலிக்க வேண்டும் என்று சொல்லி திருமாவளவனை அரசியல் பக்கம் திருப்பியவர் மூப்பனார். எனவே ஆதாய அரசியலுக்காக மட்டுமே வந்து அவர் களமாடியவர் என்று யாருமே அவரை பார்த்து சொல்ல முடியாது. அவரை பொறுத்தவரையில் அவர் தமிழ்நாட்டினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் முதலில் குரல் கொடுக்கக்கூடியவராக திருமாவளவன் இருக்கிறார். அதிலும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா காலத்திலெல்லாம் மிக கடுமையான நெருக்கடிகளான ஒரு காலகட்டம். மதமாற்ற தடை சட்டம் என்று ஒன்று கொண்டு வந்த போது 5 லட்சம் பேரை திரட்டி நான் வந்து புத்த மதத்திற்கு மாற்றுகிறேன், எல்லாரையும் நான் வந்து பௌத்தத்திற்கு மாற்றுகிறேன் என்று ஒரு பெரிய மாநாட்டை நடத்தினார். இப்படி அரசுக்கு நெருக்கடி தரக்கூடிய தமிழ் பெயர்களை சூட்டினார் எல்லாருக்கும். தன்னுடைய தகப்பனாருக்கே ராமசாமி என்று பெயர் இருந்ததை தொல்காப்பியன் என்று மாற்றினார். அதனாலதான் முன்னாடி இரா திருமாவளவன் என்று வரும். தொல் திருமாவளவன் ஆனதே அவர் மகன், அதாவது அப்பா தான் மகனுக்கு பெயர் சூட்டுவான். உலகத்தில் ஒரு மகன் அப்பாவுக்கு பெயர் சூட்டிய வரலாற்றை அவர் நிகழ்த்தி காட்டினார். எனவே அவர் ஈழ விடுதலை அரசியலிலே மிகப்பெரிய அளவிலே களங்கண்டவர். தமிழ்நாட்டிலே வந்து பிரபாகரன் பெயரை பேசுவதற்கு அச்சப்பட்டவர்கள் பல பேர் இருந்த காலகட்டத்திலே, ஏன்னா ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பின்பு யாருமே அதை பேசுவதற்கு தயங்கிய போது மிக கடுமையாக அதற்காக போராடியவர். அப்படி தமிழ்நாட்டிலே குறிப்பிடத்தக்க அளவுக்கு போராட்ட அரசியலை மட்டுமே முன்னெடுத்து மக்களுக்கு அறிமுகமான தலைவர்கள் என்று சில பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தலைவர்களில் ஒருவராகத்தான் திருமாவளவன் அறியப்பட்டார். எனவே அவரை பார்த்து திமுகவுக்கு அவர் ஜால்ரா அடிக்கிறாரு, திமுகவை பார்த்து அவர் வந்து பம்புறாரு, பயப்படுறாரு, அல்லது வந்து தேர்தல் சீட்டுக்காக அனுசரித்து போறாரு என்று சொல்வதெல்லாம் அவர் வரலாற்றை கொச்சைப்படுத்துவதாக நான் பார்க்கிறேன். சார், இப்போ வரலாற்றில் வந்து அவர் இத்தனை போராட்டங்களை நடத்தியிருக்கிறாரு, இத்தனை சீர்திருத்தங்களுக்காக நிறைய வேலைகளை பண்ணியிருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இப்போ சமீப காலங்களில் பெரிய அளவில் அவருடைய குரல் ஒலிக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ஆனால் இப்போ தான் வந்து விசிகேவுக்கு அங்கீகாரம் வந்து கிடைச்சிருக்கு. இருந்தாலும் இப்போ விசிகே முன்ன மாதிரி வீரியமாக செயல்படுறது இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இல்லை, அதாவது போராட்ட அரசியல் களத்திலே இருந்து புறப்பட்டவர்களை எப்பொழுதுமே போராளிகளாகவே பார்ப்பாங்க. ஆனால் ஒரு ஆளுங்கட்சியிலே அங்கம் வகிக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களாக அந்த கட்சி இருக்கிற போது அரசிட்டு கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கு தான் அவங்க முயற்சி செய்யணுமே தவிர ரோட்ல இறங்கி மறுபடியும் அவங்க போராடணும் என்று சொல்வது பொருத்தமான விஷயங்கள் அல்ல.
ஏன்னா ஆளுகிற கட்சியோடு கூட்டணியாக இருக்கிற போது நாம் நினைத்ததை சாதிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். குறைந்தபட்ச சட்டமன்றத்தில் கோரிக்கை எழுப்பலாம், பல்வேறு கருத்துக்களை சொல்லலாம், ஆளுகிறவர்களிடத்தில் பல உரிமைகளை வென்றெடுக்கலாம் என்கிற அடிப்படையில் ஒரு அணுகுமுறையை வந்து அவங்க கையாளுறாங்க. ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே எப்படி அணுக வேண்டும், தேர்தலை எப்படி அணுக வேண்டும், ஆளுங்கட்சி எப்படி அணுக வேண்டும் என்பதற்கு அவர்கள் ஒரு வியூகத்தை வைத்திருக்கிறார்கள். இது திருமாவளவனை வந்து அரசியலில் இருந்து வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவர் வந்து வேங்கை வயலுக்கா ஏன் வெளியில வரல அப்படின்னு கேட்கறாங்க. சிபிசிஐடி வழக்குக்கு அதுக்கு ஏன் விசாரணைக்கு இன்னும் முன் வரல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, சிபிசிஐடி விசாரணை அவர் தான் கேட்டாரு. சிபிஐ விசாரணை இப்பொழுது நடைபெறுவதற்கான விஷயங்களை அவங்க தான் வரவேற்கிறாங்க. போராட்ட காலத்தில் அவங்க இருக்கிறாங்க. அதாவது சாதி என்பது, சாதிய கொடுமை என்பது, சாதிய வன்கொடுமை என்பது ஆயிரக்கணக்கான வருடங்களாக நீடித்து கொண்டிருக்கு. ஏறத்தாழ 2000 வருடங்களாக நீடித்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கொடுமையை திமுக என்கிற ஆட்சியின் மீது மட்டுமான பழியாக மாற்றுவது என்பதை நம்ம ஏற்க முடியாது. ஏன்னா வேங்கவேலுக்காக குரல் கொடுக்குற எல்லாருமே சாதி ஒழிப்பு போராளிகள் அல்ல. பாஜக கூட வேங்கவேலுக்காக பேசுகிறாங்க. ஆனால் அவர்கள் நோக்கம் என்ன? இதை பயன்படுத்தி கொண்டு இந்த ஆட்சியை வீழ்த்தி விட வேண்டும், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்கான ஒரு கருவியாக இந்த பிரச்சனையை அவர் பயன்படுத்த பார்க்குறாங்க. திருமாவளவன் மதச்சார்பற்ற அணியிலே இருக்கிறேன், நான் ஒருபோதும் பாஜகவினுடைய மதவெறிக்கு நான் உடன்பட மாட்டேன், சனாதன சக்திகளுக்கு நான் துணை போக மாட்டேன் என்பதில் உறுதியாக இருக்கிறார். எனக்கே தெரியும், அவரை ஒரு முறை நான் சந்திக்க செல்கிற போது, அவருடைய அலுவலகத்துக்கு போகிற போது, அன்றைக்கு வந்து மத்திய அமைச்சராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் அவரை பார்க்க வந்தார். பாஜகவை சேர்ந்த அந்த மத்திய மந்திரியாக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் வந்து எங்கள் அணிக்கு நீங்கள் வந்து விடுங்கள் என்று பகிரங்கமாக அழைப்பு விட்டார். அதுதான் இப்போ அவருமே சொல்றாரு, என்ன வந்து பாஜகவில் இருந்தே வந்து அழைச்சாங்க, எங்களுடைய கூட்டணிக்கு வாங்க. இப்பொழுது ஒரு உயர் அதிகாரி ஒருவர் அழைத்ததாக இப்பொழுது சொன்னார். அவரை பொன் ராதாகிருஷ்ணன் அழைத்த போது உடன் இருந்தவன் நானே சாட்சி. நான் ஒரு ஆவணப்படத்தினுடைய நேர்காணல் சம்பந்தமான ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக அவரை பார்ப்பதற்கு நான் போயிருந்தேன். போன போது தான் எதிர்பாராத விதமாக பொன் ராதாகிருஷ்ணன் வந்தார். பொன் ராதாகிருஷ்ணனிடத்தில் அவர் உரையாடியதை நான் நேரடியாக பார்த்தேன். அவர் வந்து தனிப்பட்ட அன்புக்கு நன்றி, உங்கள் கொள்கைக்கும் எங்கள் கொள்கைக்கும் ஒத்து வராது, நாங்கள் சனாதன சக்திகளோடு சேர மாட்டோம் என்பது உறுதியாக நிற்கிறார். ஒருவேளை அவர் அசைந்து கொடுத்திருந்தால் அவரையே மத்திய அமைச்சராக மாற்றுவதற்கு பாஜக இடமளிப்பதற்கு தயாராக இருந்தார். அதைத்தான் அவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். வேறு போக்கிடம் இல்லாமல் நான் இங்கு இல்லை. நான் நினைத்திருந்தால் பாஜகவிடம் சென்று அதிகாரத்தை கைப்பற்றி இருக்க முடியும். நான் நினைத்திருந்தால் விஜய் கூட்டணிக்கு போய் தமிழ்நாட்டிலே ஒரு சலசலப்பை உருவாக்கி இருக்க முடியும். நான் நினைத்திருந்தால் அதிமுக கூட்டணிக்கு சென்று இருக்க முடியும். நான் கொள்கை காரணமாகத்தான் பாஜக இருக்கிற கூட்டணி பக்கம் போகாமல் இருக்கிறேன். ஜாதி வெறியை பேசுகிற பாமக இருக்கிற கட்சியிலும் நான் இருக்க மாட்டேன், கூட்டணியிலும் இருக்க மாட்டேன். மதவெறியை பேசுகிற பாஜக இருக்கிற கூட்டணியிலும் நான் இருக்க மாட்டேன் என்பதில் அவர் உறுதியோடு இருக்கிறார். எனவே மேடையில் ஒரு பேச்சு, தரையிலே ஒரு பேச்சு, 4 தெரு தள்ளி போனோன்னு வேற பேச்சு என்று திசை மாறுகிற பறவையாக திருமாவளவன் என்றைக்குமே இருந்ததில்லை. நிறம் மாறுகிற பச்சோந்தியாக அவர் எப்பொழுதுமே இருந்ததில்லை. அவர் சாதி ஒழிப்பிலும் சனாதன ஒழிப்பிலும் மிக தீவிரமாக மக்கள் மன்றத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ஜனநாயக பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார். சரி, இப்போ திருமாவளவன் அவர்கள் பேசும்பொழுது சொல்றாரு, இந்த கூட்டணியில வந்து என்னுடைய பங்கும் பெரிய அளவுல இருக்கு அப்படின்றத அவர் கிளைம் பண்ணிக்கிறார். இந்த கூட்டணிக்கு என்னுடைய பங்கு பெரிய அளவுல இருக்கு, இவ்வளவு தூரம் ஒற்றுமையா இந்த கூட்டணி வந்து செயல்பட்டு இருக்குன்னா முக்கிய பொறுப்பாக நானும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவருடைய இதை கிளைம் பண்ணிக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது ஒரு கட்சியினுடைய தலைவரின் சிறப்பை அந்த கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கிறவர்கள் பேசுவார்கள். கலைஞரினுடைய சிறப்பை கலைஞரே பேச மாட்டார். அண்ணாவின் சிறப்பை அண்ணா பேச மாட்டார். அண்ணா எவ்வளவு சிறந்தவர் என்பதை கலைஞர் பேசுவார். கலைஞரினுடைய சிறப்புகளை குறித்து திமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய ஆராசா பேசுவார், திருச்சி சிவா பேசுவார், சில அமைச்சர்களாக இருக்கிறவர்கள் பேசுவார்கள். இதுதான் ஒரு மரபு. ஆனால் ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக கட்சி நடத்துகிறவர்கள், அரசியல் நடத்துகிறவர்கள், அவர்களின் சிறப்புகளை அவர்களே பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. திருமாவளவன் தன்னை குறித்து தானே பேச வேண்டிய ஒரு அவல நிலை இருக்கிறது. நியாயமாக பார்த்தால் திருமாவளவனின் சிறப்புகளை மற்றவர்கள் பேச வேண்டும். அதுதான் அவருக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான விஷயமாக இருக்க முடியும். அதனால் அவர் தன்னை பற்றிய நன்னூலினுடைய இலக்கணத்திலே சொல்லுவான், ஒரு புலவன் தன்னை பற்றி அறியாத இடத்திலே தன்னுடைய சிறப்புகளை பேசுவது தவறல்ல. தன்னை பற்றி யாருக்குமே தெரியலை, தன்னுடைய அருமை தெரியலை, தன் அரசியலினுடைய என்னுடைய போராட்ட வரலாறு உனக்கு புரியவில்லை என்று சொன்னால் நான் எங்கிருந்து வந்தேன் என்று அவரே பேசுகிறார். அவருக்கு ஊடகங்களுடைய பெரிய அளவில் சப்போர்ட் கிடையாது. ஏன்னா இன்றைக்கு புதிதாக கட்சி ஆரம்பித்தவரை பார்த்து இவர் முதலமைச்சராகி விடுவார் என்று எழுதுகிற எந்த ஊடகமாவது பாஜகவுக்கும் 4 எம்எல்ஏ தான், விசிகாவுக்கும் 4 எம்எல்ஏ தான், திருமாவளவன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வேண்டும், அவர் ஆவாரா ஆக மாட்டாரான்னு ஏதாவது ஒரு தொலைக்காட்சியில் விவாதம் நடத்துவானா? அண்ணாமலையை கூட முதலமைச்சர் ஆவார்னு பேசுனாங்க இல்லை பல பேர். அண்ணாமலை பயங்கரமாக வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அசாத்தியமான சாதனைகளை செஞ்சாரெல்லாம் காமெடி பீஸாக இருந்தாலும் இவங்க கருத்தாக பேசுனாங்க இல்லை எல்லாரும்.
என்றைக்காவது திருமாவளவன் குறித்து அப்படி பேசியிருக்கிறார்களா? திருமாவளவன் கருத்தை முன்வைத்து பேசுகிறார்களான்னு கேட்டால், புதுசாக ஒருத்தன் கட்சி ஆரம்பித்தாலும் அதுக்கு திருமாவளவன் தான் துணையாக இருக்கணும். அவர் விஜய் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு திருமாவளவன் பிரச்சாரம் செய்யணும் தானே பேசுகிறான். எடப்பாடி முதலமைச்சராகிறதுக்கு திருமாவளவன் பிரச்சாரம் செய்யணும். எவன் புதுசாக கட்சி ஆரம்பித்தாலும் அவருடைய அனுபவம் என்ன, அவருடைய அறிவாற்றல் என்ன, அவருடைய நாடாளுமன்ற அனுபவம் என்ன, அதையெல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு விஜய் முதலமைச்சர் ஆவதற்கு திருமாவளவன் ஏன் போக மாட்டேங்கிறான்னு தானே கேட்குறான். சரி, இப்போ கூட்டணியில் வந்து என்னுடைய விஷயம், என்னுடைய பலம் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றது அவர் சொல்கிறார் இல்லையா? அது உண்மை, அது கரெக்டு தான் அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா? அதில் என்ன சந்தேகம்? அவர் வந்து அதாவது கலைஞரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திருமாவளவன். இன்றைய முதலமைச்சர் மட்டுமல்ல, இதற்கெல்லாம் முன்னோடி தலைவராக இருக்கக்கூடிய கலைஞர் அவர்கள் இவருடைய பேச்சாற்றல், அறிவாற்றல், இவருடைய ஜனநாயக பண்பு, போராட்ட திறனை எல்லாம் பார்த்து திருமாவளவன் தமிழ்நாட்டுக்கு தேவை, ஜனநாயகத்திற்கு தேவை, மதச்சார்பற்ற அணிக்கு தேவை என்கிற கருத்திலே கலைஞர் அவர்கள் இவரை ஆதரித்திருக்கிறார். எனவே திருமாவளவனுடைய வளர்ச்சி என்பதை கலைஞர் ரசித்திருக்கிறார். அதனால் அவரினுடைய சிறப்புகளை உணர்ந்து கொண்டு கூடுதல் அங்கீகாரம் தர வேண்டும். மாநில கட்சியாக நாங்கள் அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம், எங்களுக்கு கூடுதலான சட்டமன்ற தொகுதிகளை தர வேண்டும், கூடுதலான வாய்ப்புகளை தர வேண்டும். ஏனென்றால் நாங்கள் மதவெறிக்கு எதிராக போராடிய காரணத்தினாலே அதிகாரத்தை இழந்திருக்கிறோம், பெற வேண்டிய வாய்ப்புகளை எல்லாம் நாங்கள் இழந்து நிற்கிறோம். அப்படி இழந்து நிற்பதை மதச்சார்பற்ற அணிகளாக இருக்கிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், திராவிட இயக்கம் புரிந்து கொள்ள வேண்டும், குறிப்பாக திமுக என்னை அங்கீகரிக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. சரி, இப்போ பாமகவை கூட்டணியில் சேர்த்துக்கிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. பெரிய அளவில் பாமக திமுக கூட்டணியில் இருக்கணும் விரும்புகிறாங்க. இதன் காரணமாக விசிகாவை கொஞ்சம் நிராகரிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதனால தான் இப்போ விசிக தலைவரான திருமாவளவன் இந்த ஒரு மேடையை பயன்படுத்தி திமுக கிட்டேயே சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்றாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வருது. அது எப்படி பார்க்குறீங்க? அதுக்கான வாய்ப்புகளை அதாவது பாமக திமுகவுக்குள் வரப்போவது மாதிரி ஒரு தோற்றத்தை சில பேர் உருவாக்க பார்க்கிறார்கள். அவர்கள் யார் என்றால் மிக தீவிரமான சாதியவாதிகளாக இருக்கிறவர்கள், கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய சில சாதிய மனநிலை கொண்டவர்கள் இந்த கூட்டணிக்குள்ளே வர வேண்டும், எப்படியாவது திருமாவளவனை வெளியேற்றிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டு அரசியலிலே இல்லை. குறிப்பாக திமுக கூட்டணியிலே பாமக வர வேண்டும் என்று யாரும் காத்திருக்கவும் இல்லை, விசிக வெளியே போக வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் விரும்பவும் இல்லை. எனவே இது ஒரு கற்பனையான ஒரு உரையாடல். எப்படி கடந்த காலங்களிலே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று எப்பொழுதோ ஒரு பேசிய ஒரு மேடை பேச்சை எடுத்து வைத்துக்கொண்டு ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் ஒரு விளையாட்டு காட்டினார்களோ, அது மாதிரி சித்து விளையாட்டை மறுபடியும் காட்டுவதற்குத்தான் இப்படி பேசி கொண்டிருக்கிறார்கள். பாமக திமுகவிற்குள் வரப்போவதும் இல்லை, விசிக வெளியே போவதும் இல்லை. இது ரெண்டுமே ஒரு கற்பனையான உரையாடல். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விசிகவினுடைய முக்கியத்துவமும் இந்த கூட்டணியில் இருக்குது அப்படின்ற போது இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிகப்படியான சீட்டுகள் விசிக கொடுப்பதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி கேட்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் விசிகாவிற்கு கூடுதல் சீட்டு கொடுத்தால் அவரோடு நின்று போகாது. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வழங்க வேண்டும், தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு வழங்க வேண்டும். எல்லா கட்சிகளுமே இவர்களோடு கூட்டணியாக இருக்கிறவர்கள். காங்கிரஸ் கட்சிக்கு விசிகாவோட முக்கியத்துவம் அதிகமாக இருக்கும்போது இல்லை, விசிகாவுக்கு மட்டுமே முக்கியத்துவம் என்று அளிக்க முடியாது. எல்லாருக்கும் பகிர்ந்து அளிக்க வேண்டும் என்கிற இடத்திற்கு தான் திமுக இருக்கிறது. எனவே திமுகவிற்கு விசிகாவுக்கு மட்டும் கூடுதல் தொகுதியை அளித்துவிட்டு மற்ற கூட்டணி கட்சிகளை பட்டினி போட முடியாது. எல்லாருக்கும் விருந்து உபசரிப்பு என்றால் எல்லாருக்குமானது தான். அதனால் கூடுதலாக கூட்டணிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அந்த விருப்பத்தை, அந்த உரிமையை பேசுவதற்கு திருமாவளவனுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம். திருமாவளவன் அவர்களுடைய கருத்துக்களை பற்றி எங்ககிட்ட பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி.